Hi friends everyone, this is Andreja Diamond Director of Vestige. இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள் என்னோட லைஃப்பில். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியட்நாம் ட்ரிப்புக்காக இன்றைக்கி சென்னை ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிறோம். என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான தருணம் இது. ஏன் சொல்லுவேன்னா, எனக்கு ட்ராவல் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்கும். வெஸ்டேஜுக்கு முன்னாடி என்னோடய லைஃப் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும், நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒர்க்கிங் ஜாப்லெஸ். நான் ஜாப் இல்லாமல் நிறைய இடத்துல ஜாப் தேடிட்டு ஒரு ஐடியில் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக போய் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதே டைம் வெஸ்டேஜ் கிடச்சிது. அந்த வெஸ்டேஜை வந்து நான் பயன்படுத்துறது மூலிமா இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஐடியில் இருக்கவங்க கண்டிப்பாக பாஸ்போர்ட் எடுப்பாங்க. ஆனால் வந்து டூருக்காக எடுக்க மாட்டாங்க, வேலைக்காக எடுத்துகிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் பல வருஷம் உழைச்சி அவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வெஸ்டேஜில் நான் ஜாயின் பண்ணி 3 இயர்ஸ் தான் ஆகுது, ஓகேங்களா. அப்போ அந்த 3 இயர்ஸ்க்குள்ளே வந்து நான் 2 ஃபாரின் ட்ரிப் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இது 2வது ஃபாரின் ட்ரிப். அது ஃபஸ்ட்டு ஃபாரின் ட்ரிப்புக்கும் நான் பாஸ்போர்ட் எடுத்துட்டேன், அப்போது ஒரு டைம் போயிட்டு வந்தேன். இப்போ 2வது ஃபாரின் ட்ரிப்பில் உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். இதுதான் வந்து வெஸ்டேஜோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஓகேங்களா. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அதாவது காயங்களுக்கு பிறகு தான் வந்து கனவுகள் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இதாகும். ஏன்னா ஒரு கனவு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா பல காயங்கள் இருக்கும். அந்த காயம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. என் சைட்லேருந்து சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் பிஸ்னஸ் எடுப்பாங்க, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும், ஃபாரின் ட்ரிப் இருக்குது, ஹவுஸ் ஃபண்ட் இருக்குது, நல்ல இன்கம் எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வெஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 50,000 to 70,000, ஹையஸ்ட்டாக வந்து 98,129 ரூபா வந்து நான் இன்கம் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடந்துருது அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் ஒரு டைமும் எந்தெந்த இடத்துலலாம் பிரச்சனை வந்ததோ எல்லா பிரச்சனையிலையுமே எனக்கு வெஸ்டேஜ் வந்து ப்ரியாரிட்டியாக இருந்தது. அந்த ஒரு ப்ரியாரிட்டி மூலியமாக தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். என் கூட இருந்து நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலனா கூட என்னை தப்பாக பேசுனாங்க இல்லையா, இன்னமும் அவங்களோட வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஒரு மந்த்லி இன்கம்க்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வருதோ அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறோன்னு அர்த்தம். நான் பல பிரச்சனையை அனுபவித்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லவே முடியல, ஓகேங்களா. ஏர்போர்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் அனுபவிக்க முடியுமோ எல்லாமே அனுபவிச்சுட்டு இன்றைக்கி ஃப்ளைட்டுக்காக நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சா ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா எங்களோட ஜென்ரேஷன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின்க்கெலாம் போயிருக்காங்க, வேலைக்காக போயிட்டு வந்துடுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டான வேலைக்கு தான் போவாங்க. அப்போது இன்றைக்கி மட்டும் நான் ஃபாரின் ட்ரிப் போக மாட்டேன், நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து ட்ரிப்புக்குமே வந்து போகிறதுக்கான ரெடியாக இருக்கேன். அப்போ வெஸ்டேஜ் வந்து லைஃப் ஸ்டைலுக்காக மாற்றக்கூடியது. அப்போ எவ்வளோ உங்களுக்கு வந்து காயப்படுறீங்களோ இல்லை எவ்வளோ உங்களுக்கு பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே கீ வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டேஜ் தான். அந்த வெஸ்டேஜ் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா 3 to 5 இயர்ஸில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் உழைப்பு மட்டும் போடுங்க. இவங்க வராங்க அவங்க வராங்களே எதையுமே பார்க்க வேண்டாம். உங்களோட உழைப்பு போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நிற்கிறதுக்கு உங்களுக்கான தகுதியை வளர்த்துக்க முடியும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பல்லாவரத்தில் பக்கத்தில் இருக்கிறது தான் மீனம்பாக்கம். நான் பல்லாவரம் தான் எல்லா நாளுமே ஃப்ளைட்டை பார்த்துருக்கேன். எனக்கா ஒரு நாள் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து மேலே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஃப்ளைட்டு எங்கள் வீட்டு மேலே தான் பார்க்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே அடுக்குமாடி வீடு கட்ட முடியாது. ஆனால் ஒரு டைம் ஃப்ளைட்டை பார்க்கும்போது ஒரு நாள் அந்த ஃப்ளைட்டு உள்ளே இருக்கணும். இது நான் 2வது டைமாக உள்ளே இருக்கிறேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ஓகேங்களா. இந்த மூமெண்ட்டை தான் நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். உங்களாலையும் பண்ண முடியும். விஷுவல் தேங்க்யூ ஸோ மச்.